ஏன் நாங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கு தாமதமாகிறது அல்லது வெற்றியடைய முடிவதில்லை? ஏனென்றால் இந்த உலகில் நாங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ, எதை பற்றி பயப்படுகிறோமோ, அந்த விடயங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து சேரும். அதாவது ஏனென்றால் இன்று எல்லோருடைய மனதிலும் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகள், அந்த வளங்களை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படியான சிந்தனைகளை நாம் எமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது அது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளைத்தான் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் சேர்க்கும். அதாவது கொஞ்சம் விளக்கமாக கூறுவதென்றால், ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, கெட்ட குடியே கெடும் பட்ட காலிலே படும் என்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள், அதாவது உதாரணமாக எங்களிடம் பணம் இல்லை என்றால், எங்களிடம் பணம் இல்லை என்று நினைக்கும் போது அந்த பணம் இல்லாத சூழலைத்தான் எதிர்காலத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்படும். அதுக்கு மாறாக ஒருவர் நினைக்கிறார், பணம் இல்லை என்று நினைப்பதற்கு பதிலாக அவர் நினைக்கிறார், நான் நிறைய பணத்தை சம்பாதிக்க வேண்டும். ஒருவர் நினைக்கிறார் என்னிடம் பணம் இல்லை என்று, இன்னொருவர் நினைக்கிறார் நான் நிறைய பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இப்படி உங்களுடைய மனதில் இந்த சிந்தனையை நீங்கள் மாற்றி மாற்றி யோசிக்கும் போது 2 விடயங்கள் உங்களுக்கு புரிய வரும். முதலாவதாக நினைத்து பாருங்கள், அதாவது என்னிடம் பணம் இல்லை, நான் ஒரு ஏழை என்று நினைத்தால் உங்களுடைய மனநிலை ஒரு தாழ்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்படும். அதாவது ஒரு பணம் இல்லாதவனைப் போல் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் பணம் இல்லாதவனைப் போல் நடப்பீர்கள். பணம் இல்லாதவனைப் போல நடக்கும்போது அதே போல் மற்றவர்களுக்கு காட்சி அளிப்பீர்கள். அவர்களையும் உங்களை பார்த்து ஏதோ பணம் இல்லாதவர் போல ஏதோ ஒரு சோகமான நிலையில் செல்கிறார், ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு உங்கள் தோற்றத்திலே அவர்களுக்கு அந்த தெரிந்துவிடும். அதாவது அது மிகவும் ஒரு ஒரு பின்தங்கிய நிலைக்கு தான் உங்களை இட்டு செல்லும். அதுதான் உண்மை. அதே நீங்கள் இந்த எண்ணத்தை மாற்றி நினைத்து பாருங்கள், நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். அதாவது அப்படி நினைக்கும் போது உங்களுடைய மனநிலையை சற்று உற்று நோக்கி பாருங்கள். நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் ஒன்று ஏற்படும். அதாவது நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது, நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நான் நன்றாக வேலை செய்ய வேண்டும், நான் கூட நேரம் தூக்கத்தில் எனது வாழ்க்கையை கழிக்கக்கூடாது, நான் ஏதாவது ஒரு பிரயோசனமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு பிரயோசனமான விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதுதான் வித்தியாசம். நமது எண்ணங்களை சீரமைத்தோம் என்றால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.